வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், உங்களால் கோஸ்ட் ஆஃப் கேமிங் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 50 ஆபி அண்ட் லெவ் வெர்சஸ் இன்ஃபெக்டட். வாங்க உள்ள போகலாம். ஓகே, மேத கரண்ட் பி கம் இவன் வேறு ப்ராப்பர்ட்டி சொல்ல ஆரம்பிச்சிட்டான் பைத்தியக்காரன். வாங்க 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 உள்ளே போகலாம். இன்னும் 2 பாதை போகுது. இதில் என்ன இருக்குது? புல்லட்டு வேறு எதுவும் பெருசாக இல்லை, இருந்தாலும் போய் அந்த புல்லட் எடுத்துகிட்டு வரேன். டப்புன்னு சொல்லணுமா? லெட்டர் வேறு ஏதாவது போட்டிருக்காங்க. என்னப்பா இருக்க? ஆவரே த பிளேரே ஹோட்டல் கண்டென்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபெட்டல் லைக் ஒன்ஸ் தட்ஸ் பில்ட் அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் we need you and your crew to bring down the support from the inside out. Use the supply sources and remote address. Good luck. இந்த ஆவரே காணாம போனான்னு சொல்லி இந்த லெட்டர் போட்டிருந்தான்ல. நம்ம நினச்ச விட குரூப் அதிகமாக்குங்க, இன்னும் ஆளாக கூப்பிட்டு வா செய்வா, ஃபைட் பண்ணணும், நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் வேணும்னு சொல்லியிருக்கானுங்க. பட்டு செத்துட்டானுங்க. அதுக்கு இப்போ இந்த வழி தானா? எங்கிட்டது வழி இருக்கா? இல்லை, இப்படி தான். பாப்பா போவோம். சரியான போடலாமா இருக்கே. உட்கா. எந்த அங்கே ஒருத்தர் ஓடுறாம்பாங்க. ஐயோ, அதுவும் ஸ்டாக்கருங்க. முதலாம் கிளிக்கரை பார்த்தா தான் பயமாக்கும். இப்போ நீ வேறு முதலாம் கிளிக்கரை பார்த்தா தான் பயமாக்கும். இப்போ கிளிக்கரை கூட அடிச்சு போடலாம் போல். ஸ்டாக்கர் ரொம்ப உயிரை வாங்குறானுங்க. போதை மாத்திரை இல்லை, அதுக்கு தான் சரக்கு கொடுத்துட்டான். இது என்னது? ஐயோ பைத்தியக்காரன், ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கிற உடனே எந்திச்சு வர. ரொம்ப லேட்டாக பார்க்குறப்பா. ஆமாம், மூச்சு வைப்பாங்களே. ஷிட். இல்லை, நான் எனக்கு லவ் பண்ணுறேன் அந்த டீமன்ஸை. என்னடா பேசுகிற? இன்ஃபெக்டட் எல்லாருக்கும் பிடிக்காம தான்டா இருக்கும். என்னடா பேசுகிற? உங்கள்கிட்ட எது இருக்கா? இல்லை. ஓகே, எதுவும் ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. இது என்னது? ரேக். ஆசம். கரெக்டாக தான் போகிறோமா? எங்கிட்டு போகிறோன்னே தெரியல. இது எவனும் நினச்சி வந்துட போகிறேன். இல்லை எவனும் இல்லை. ஓகே, எங்கிட்டு போகிறோம்னே தெரியல. பில்டிங் குண்டாக்க மாட்டா கிடக்கு. வர வழில போய்கிட்டு இருக்கேன். இங்கே தான் குதிச்சா செத்துருவா. இங்கே குதிக்கலாம்னு நினைக்கிறேன். அங்கே ஆமாம், வேறு வழியில் எங்கேருந்து குதிக்கணும்னு நினைக்கிறேன். குதிச்சிருக்கா. ஆசம். அவனா வரானா? குதி சவுண்டுக்கு ஒருத்தனை வரல. வேறு என்ன? இன்னும் எத்தனை ஃப்ளோர் கீழே இருக்கும்னு நினைக்கிற? எனக்கு தெரில, ஆனால் அது ரொம்ப பெரிய பிக் பில்டிங். ஆமாம். ஏண்டா லிஃப்ட்டில் போகிற ஃப்ளோர் எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு இன்னும் எண்ணிட்டாவது போய்க்கலாம்ல. ஏதாவது யூஸ் பண்ணிக்க முடியுமா? எங்கே? இல்லை அதில் ஷிவர் ரெடி பண்ணலாம். ஆசம். ஷிவர் ரொம்ப முக்கியம். ஏன்னா எத்தனை பேர் வந்து நம்ம குத்த போகிறான்னு தெரியல. மெடிக்கிட்டு வச்சுருக்கோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த பில்டிங் நம்ம வெளியே போகிறதுக்குள்ளே இருக்க எல்லா சப்ளையும் காலியாப்பி தான் போகணும்னு நினைக்கிறேன். அத்தனை பேர் இருக்க போகிறாங்க கண்டிப்பாக. ஏற்கனவே கீழே ஒரு ஸ்டாக் ஓடிட்டுருக்கேன். இங்கேருந்து அங்கே ஜம்ப் அடிச்சிடுவோமா? எவ்வளோ கொட்டாய் விடுற மாதிரி சவுண்ட் இருக்குது. அந்த அப்படின்றாங்க. எவனோ ஒருத்தன் கிளிக்கர் இருக்கான் போலங்க. கன்ஃபார்மாக இருக்கான். சவுண்டு கேட்குது. இப்போ நான் அப்படியே குதிச்சேன். அந்த ஆச்சாம்பாங்க. குதிச்சேன், ஆம்புஷ் பண்ண ரெடி ஆச்சான். எனக்கு சுற்றி போய் அடிப்போமா? அதுக்கு வழி இருக்கா? இந்த பீம் இருக்குங்க. பீம்லேயே போய் அடிச்சிடலாம் நினைக்கிறேன். இருங்க, நீ செத்துறாதக்கா. அதுக்குள்ளே எங்கே அந்த அடிச்சான். நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. நான் மட்டும் கூச்சிருந்தேன் வைங்க. கொஞ்சம் கிளிக்கரில் சுடுறது வேஸ்ட்டு. நல்ல வேலை, நான் அப்படியே கூச்சி போய் டக்குன்னு வழியாக பார்த்தேன். குதிச்சோடனே ஆம்புஷ் பண்ணியிருப்பான் நம்மளை. பக்கத்தில் நட்டு போட்டு வேறு இருக்குது. மெதுவாக போய் அவனை அடிச்சுவோம். என்ன யோசிக்கிற? இந்த சச்சக். ஓகே, ஒரு ஃபுல் கேனு. ஓ மை காட், 12 புல்லட்ஸ். இது நட்டு போல்ட்டு. ஓகே, அவ்வளோதானே. இந்த பக்கம் இது இல்லைல்ல. ஓகே, ஒன்றும் இல்லை. பில்டிங்லாம் செம்மையாக்கலை. வேறு என்ன? ஓகே, அந்த இடம் தான் போகணுன்னு நினைக்கிறேன். செம்ம இருட்டாக இருக்குது. இந்த பக்கம் யார் போச்சு? இல்லைடா. அடிப்போமா சுடுவோமா? அடிப்போம். எதுக்கு புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டு? இன்னும் எத்தனை பேர் வர போகிறாங்க தெரியல. வாடா, நீ எவ்வளோ சண்டை. இல்லை ஆசம்யா. நான் சொல்ல நீ டீனாக்கி கூட வருவேன்னு. ஆசம்டா. நம்ம ஷாக் எடுத்தா ரொம்ப சந்தோஷமா. அது பேர் சக்காசம்டா. இங்கிட்டு போகணுமா அங்கிட்டு போகணுமா? அங்கிட்டு ஒரு பாதை வேறு இருக்கே. இதில் குதிக்கலாம் போலங்க. அதான் திட்டு இருக்கே. குதிச்சு பார்ப்போமா?
இருங்க போய் அந்த பாத்ரூம் பார்ப்போம். கூச்சா திருப்பி ஏற முடியாமல் போச்சுன்னா. இதுக்குள்ளே எது இருக்கா? இதுவும் அங்கிட்டு தாங்க போகுது. இங்கே எது இருக்கா? ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு பீம் இருக்குது. சரி அது கீழே போகிறனால அதுதான் வழின்னு நினைக்கிறேன். ஆமாம் கீழே போதுப்பாங்க. அப்போ இங்கே எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். கீழே போய் அப்புறம் மேலே வர முடியாமல் போச்சுன்னா. ஏதோ இருக்குங்க அங்கே வெடி மருந்து. நன்றிகள் பல. வேறு என்னது? ஃப்ளேம் த்ரோவர் தானே? ஆமாப்பா தேங்க்யூ ஃபெட்ரா தேங்க்யூ. ஃப்ளேம் த்ரோவரா? என்ன பேர் என்ன? அதே தான் ஃப்ளேம் த்ரோவர் தான். ஆசம். நீ வாங்கடா. எவன் ஐயோ சொல்லி வாங்கல வந்துட்டானே. இதுக்கு தான் ஸ்பாட்டன்ஸ் எப்போவுமே ஷிவ் ரெடியாக வச்சுக்கிறணும். தலைமை எப்படி இன்ட்ரெஸ்ட் கொடுத்தான்னு பார்த்தீங்களே. அப்படியே கேமஃப்ளாக் ஆகிருக்கான். இதை திறக்கலாமா? திறக்க முடியல. ரைட்டு இப்போ நம்ம கீழே போகணுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை நான் மட்டும் தான் பார்க்காம போய் தான் ஃப்ளேம் த்ரோவை விட்டுட்டு போயிருப்பேன். மிஸ்ட்டு ஃபெடரா நமக்காக சேர்த்து வச்சுருந்துருக்கேன் ஃப்ளேம் த்ரோவர். ஓகே இப்படி இறங்கிடலாம். லெவ்வு தானா? ஓகே ஃப்ளேம் த்ரோவர் எடுத்துக்குவோம். இதுவும் புல்லட்லாம் ரெடியாக இருக்குது. ஓகே ஆளுக்கா என் சவுண்டு கேட்டுச்சோ இல்லை நானாக இமேஜின் பண்ணுறேன்னா? இங்கிட்டு இவ்வளோ கூட இங்கிட்டு தான் போகணும். அங்கிட்டு தான் செத்துருவா. சவுண்டு கேட்குதுங்க. ஆள் எங்கேயோ இருக்கான். நல்லா நம்ம கண்ணாடியை உடச்சி வச்சுட்டானுங்க. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இப்போ இப்படி இறங்கலாமா? இங்கிட்டு இந்த அன்றைக்கி தான் கிளிக்கரு. வரேன் நகர மாட்டேன் கிளிக்கரு சவுண்டுனால. சரி வாங்க போவோமா? வேறு எவ்வளோ ஆம்பிஷ் பண்ணிட்டானா? இன்னும் 2 பேருக்கு அங்கிட்டு ஒரு தேய்க்கான். அங்கிட்டு இருக்க யாரும் தெரியல. கிளிக்கராக இருந்தால் பிரச்சனை இல்லை. மெதுவாக போய் பிடிச்சிருவோமா? கிளிக்கர் தான் பிரச்சனை இல்லை. சைலண்ட்டாக முடிக்கலாம் 2 பேர்த்தையும் அசால்ட்டாக. சிவு இருந்தால் போதும். அவ்வளோதான். அடுத்து அந்த கிளிக்கரை அசால்ட்டாக முடிக்கலாம். நடுவில் எவனும் சர்ப்ரைஸ் பண்ணாமல் இருந்தால். வேறு எவனும் இருக்க மாதிரி தெரில. சோஃபாலேருந்து எவனா நினச்சிட போகிறான். இல்லை எவனும் இல்லை. ஓகே அவ்வளோதான் முடிச்சாச்சு சிவ. டவுட்டே வேணாம். அவ்வளோதான் சொல்லலை. இந்தா வச்சுக்கோ அப்படின்னு வாயில் சொல்லி விட்டாச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? கத்திரிக்கோள். சூப்பர். இப்போ யூஸ் பண்ண ஷிவுக்கு அவனே கொடுத்துட்டான் கத்திரிக்கோள். ஆசம். இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஓகே இங்கே ஆள் இல்லைன்ட்டான். ஓகே வாங்க போகலாம். இங்கே இறங்கலாமா? இறங்கலாம்னு நினைக்கிறேன். இருங்க அந்த பக்கம் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். இல்லை இந்த பக்கம் இதில் இந்தாக்கு பாங்க சொன்ன மாதிரி விட்டோம். ஃப்ளேம் த்ரோவர் புல்லட்டு. ஓகே இப்படி இறங்கிடுவோமா? வாங்க இறங்குவோம். இங்கே ஆளுக்குமே சவுண்டு கேட்குது. எவனும் இருக்கீங்களாடா? அங்கே ப்ளோட்டர் எவனும் இருக்காங்க. ஆனால் இங்கே ப்ளோட்டர் பெருசாக வரவே மாட்டேன்டா. ஒரு தடவை 2 தடவை தான் ப்ளோட்டர் வந்தான். எனக்கு தெரிஞ்சு அவன் இவனாக இருப்பான். ஷாம்பிளர்ஸு. சவுண்டு எப்படி உரிமிட்டு இருக்கான்பாங்க பைத்தியக்காரன். வாங்க போவோமா? வாங்க போவோம். ஓகே வந்தாச்சு. அங்கிட்டு போகணுமான்னு தெரியலையே. அங்கிட்டு யார் இருக்கா என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு வருவோம். கண்டிப்பாக ஷாம்பிளர் இருக்கான். ஒருத்தன் தான் இருக்கான். இப்போ பாருங்களேன். வச்சுக்கோ. இன்னைக்கு நீ கிரில்லு தான்டா. என்ன செத்துறா. இனிமேல் உன் பேர் ஷாம்பிளர் இல்லை கிரில்லர். ஆசம். ஓகே இப்போ தான்ப்பா திருப்தியாக்கு. அந்த ஃப்ளேம் த்ரோவர் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் லோட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குது? வெறும் 3 போல்ட்டா? பரவாயில்ல. அந்த ஃப்ளேம் த்ரோவர் ட்ரை பண்ணி பார்த்தோமே. ஓகே இங்கிட்ட அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. வாங்க இதில் எதுவும் இல்லை. ரைட்டில் போ. இப்போ இங்கேருந்து அங்கே போகணுன்னு நினைக்கிறேன். அதான் வழி நினைக்கிறேன். ஆமாக்கா எனக்கும் பிடிக்கல. செம்ம இருட்டாக இருக்குது. ஓகே இதுக்கு மேலே ஆள் இல்லாமல் இருக்கானுங்களா? ஐயோ ஆள் இல்லாமல் போய் தான் வழியே இல்லையே. எங்கிட்டு இருக்கா? குதிச்சிருவியாக்கா? செத்துருவியா? குதிச்சிருவா. வா பார்த்துக்கலாம். நான் இருக்கேன். அவ்வளோதான். செம்ம ஜம்ப்பு. ஐயோ எந்திரிக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஆள் பக்காவாக இருக்கான் பார்க்க. எனக்கு ரொம்ப டவுட்டாக எந்திரிச்சிருவானோன்னு. ஆனால் என்ன வந்ததுக்கு எந்திரிக்கணும். ஐயோ அடியாளிவு. அதாவது ஷிவ் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் த ப்ராப்ளம் இஸ்
ஓ அவன் தானா? அடுத்து ஷிவ் தேவைப்படுங்க. கிடைக்காம போச்சுன்னா நானும் தான்ப்பா. வேறங்க அவ்வளோதான். இந்த பக்கம் தான் போகணும். மறுபடியும் பீமா வந்த வழியே வரேண்ணா. ஐயோ எனக்கு எந்த பக்கம் போகிறோன்னு எதுவுமே தெரியலையே. இல்லை இந்த பீமில் தான் போகணும். நம்ம இங்கிட்டு இருந்தானே வந்தோம். ஆமாம் இங்கிட்டிருந்து குதித்தோம். அப்போ இந்த பீமில் அங்கிட்டு போய் அங்கிட்டிருந்து இறங்குற மாதிரி இருக்குது. ஐயோ வாங்க போவோம். இருக்கா விழுந்துடாதக்கா. நீ வாட்டுக்கு போகும்போது அப்படியே ஒரு பக்கமாக போய் சாயிட. ஏன் யாருமே இல்லை? இது வந்த இடமா? இல்லை வராத இடம் தான். இங்கே எது இருக்கா? ஒன்றும் இல்லை. இந்த அங்கே ஏதோ டோரில் ஏதோ இருக்குது. சரக்கு பாட்டில் ஆசம். ஓடுவோம். ஐயோ அக்கா ஸ்பீடாக ஓடுதா? அப்படின்னு எனிமிஸ் இருக்கா என் பக்கத்தில். இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான்னா கண்டிப்பாக எனிமி இருக்க போய் தான். அப்போ இன்னும் ஒரு 10 செகண்ட் 15 செகண்டில் நமக்கு அடுத்த ஒரு ஃபைட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ வழியே இல்லையே. ஃபைட் இருக்குன்னா இந்த இறங்குறதுக்கா? ட்ராயிங்ஸ் நல்லா இருக்குப்பா. இங்கேருந்து டேரக்ட் அங்கே தவிரலாமா? அந்த அறிக்கையே வழி. எனக்கு ரொம்ப தவற வாய்ந்தது. எங்கே கீழே பார்ப்போம். அவ்வளோதான். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டோமா? ஏங்க ஆசங்க வந்துட்டோம். அப்படி தான் நினைக்கிறேன். எங்கிட்ட இது இருக்கா? ஒன்றும் இல்லை. நீ ஏன்டா ஆட்டி? ஐயோ சரக்கு மாற்று போதை மாத்திரை. கீழே இன்னும் திறந்து பார்க்குறேன். இதுலேருந்து திறக்க முடியல. அதை மட்டும் தான் திறக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே 17 போதை மாத்திரை. கண்டிப்பாக அடுத்த ஸ்கில் நம்ம அன்லாக் பண்ணிடலாம். ஓகே அங்கிட்ட ஏதோ லைட்டு தெரியுது. நம்ம அங்கிட்ட வெளியே வந்துட்டோம் நினைக்கிறேன். அந்தா அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம் வாங்க. அப்பா ப்ராக்ரஸ். ஆமாம் ஓரளவுக்கு வந்துட்டோம். நல்லா ஆச்சியாடா. நீ உண்மையாக சொல்லலாம் என்னோட ரொம்ப பெஸ்ட்டான டே கிடையாது அப்படின்றா. இந்த பக்கம் விளையாட இருக்கா இன்னும்? உண்மையிலேயே அந்த கார்டை வந்து ஐசக்கு போட்டு தள்ளிட்டாரா ஃபெடராவை? ஆமாம் அவன் மக்களை வந்து டார்ச்சர் பண்ண நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்களே. இதை பற்றி இப்போதைக்கு பேச வேணான்றான். இப்போ ஃபெடராவை ஐசக்கு தான் போட்டு தள்ளி இங்கே இருக்கான். நீ எப்பயாவது யாரையாவது டார்ச்சர் பண்ணிக்கா லேவு நம்ம வெளியே போகிறத ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்றா. ஆமாம் நீ பண்ணல சொல்லு. என்ன எங்கேருந்து குதிக்கலாமா? குதிச்சு பார்ப்போம். சாதாரணமாக கீழே இறங்கணும் போங்க. எப்பா அட்லீஸ்ட் இங்கேருந்து பார்த்தா தரையாக கணக்கு தெரியுது. தரையாக கணக்கு தெரியாத அளவுக்கு இருந்தோம் நம்ம. இங்கிட்ட எதுவும் இல்லை. இந்தா அந்தாக்கு ஜெயின்ட் வில் தர கண்ணுக்கு தெரியுது. ஆசம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்ல. இப்போ வந்து எல்லி வரதுக்கு முன்னாடி போகிறோமா எல்லி வந்தக்கப்புறம் போகிறோமா? வரதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். இந்தாக்கில் ஜெயின்ட் வில். இதில் என்ன இருக்குது? ஐயோ சயின்ஸர் ஃபுல்லாக இருக்கா? என்கிட்ட சயின்ஸர் ஒரு புல்லட் இருக்கேடா. வேறு எதுக்காக யூஸ் பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ பாட்டில் வீணாக போதே. இதுதான் பிரச்சனையே. இதுதான் பிரச்சனையே. மாத்திரை கிடச்சிச்சு. சூப்பர். இதே மேக்ஸ் பண்ணிட்டேன். அப்பா ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சூப்பர் ஆசம். ஹெல்த்தை மேக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் மாஸ்க் காமிச்சாச்சு. ஐயோ கேனை விட்டுட்டு போக பார்த்தேன். கேனை விட்டுட்டு போக வேண்டியதான். வேறு வழி இல்லை. வேறு இல்லை. ஓகே இப்படியே இறங்கிடலாம் நினைக்கிறேன். அவ்வளோதான். இன்னும் ஒரு இறங்கு. அவ்வளோதான். ஓகே இங்கிட்ட எதுவும் இல்லை. இது இன்னும் ஜீரோ போதே. என்னங்கடா அதுக்குள்ளே போகலாமா? போ இருட்டாக்கு அந்த செடிமா வச்சுருக்கானுங்களே அது இன்னும் இதாகுதுங்க. எவனும் புதுசாக பெருசாக இல்லாமல் இருந்தால் சரி. இறங்கு. அவ்வளோதான். உடனே எதுக்கு அதை எப்படி சொன்னான்? கீழே இறங்குன்னு சொன்னேன். ஓகே இன்னும் கீழே போகணும். அடுத்த ஜம்பில் அப்படியே டப்புன்னு பில்டிங் உடச்சி கீழே வந்தோம்னா ஊரே நம்மளை துரத்த ஆரம்பிச்சாங்க. ஹோடு வந்துடுவாங்க. அங்கே எவ்வளோ வரைக்காம்பாங்க. என்னடா சவுண்டு? எவனுமே இல்லையே. சவுண்டு மட்டும் கேட்குது. எவனுமே இல்லை. இது என்னமோ ஒரு டேப்பு. ஆசம். ஓகே அவ்வளோதான். ஏதாச்சும் அந்த டோர் தான் திறந்து போகணும்னு நினைக்கிறேன். வேறு பக்கம் எதுவும் வழி இருக்க மாதிரி தெரில. ஃப்ளேம் தர ஒரு புல்லட்டா நல்லாடுறா. ஓகே திறக்கா. அப்பா வந்துட்டோமா? திறக்க முடியலையா? நீ திறந்தோடனே அங்கிட்ட வேணா ஆம்பிஷ் பண்ண போகிறான். நம்மளை ஆம்பிஷ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஐயோ
கிளிக்கரு முன்னாடி எவ்வளோ பெருசாக நிற்கிது. அவன் யாருன்னே தெரில. டூ மை டீமன்ஸா? வெளியே போக மட்டும் வழியை தேடிட்டுறா அப்படின்றான். ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்களேங்க. முதல் கிளிக்கரை முடிச்சுடுவோமா? கிளிக்கரை பூரா முடிச்சுடுவோம் சைலண்ட்டாக. அப்புறம் மற்ற அவனை பார்த்துக்குவோம். அங்கே ஒரு கிளிக்கர் இருக்கான். நைஸாக போய் கிளிக்கரை போட்டு அவன் மாஸ்க் காமிச்சிடலாம். ஐயோ இருங்க. எவனும் வந்துடுவானா? எவனும் வரப்போகிறான். இவங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் பார்ப்போம். அவ்வளோதான், போச்சு. வந்துட்டான், சொன்ன மாதிரியே வந்துட்டான். அவ்வளோதான், போச்சு போச்சு. அவ்வளோதான். ஓ நிற்கிறான், அங்கே நிற்கிறான். ஐயோ தூக்கி போட போகிறான். இருறா அவசரா. தூக்கி போட்டான். வேற என்ன? ஏதாவது ஒரு மூளையை பார்த்துட்டா சொல்ல ஆரம்பிச்சலாம். மூளை எங்கே இருக்குன்னு தெரியல. செத்துரு. இன்னும் நீ சாகலையா? அதான் வச்சுக்கோ. ரெண்டுமே உடச்சிட்டான். இருடா எஸ், ப்ளோட்டர் கூட மீறி போட தப்பு தான். நம்ம வாமனை நம்மளே வெடிச்சிட்டோங்க. நம்ம கேமரா பார்த்தீங்கன்னா நம்மளோட சதை நம்மளே ஒட்டிக்கிட்டு இருக்குச்சியே. ஏங்க ஐயோ என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்டாக்கர் ரொம்ப கடுப்பேற்றுறானுங்க. வர வர ஸ்டாக்கர் தான் செம்ம காண்டு ஏற்றுறானுங்க. மொமெண்டம் அப்கிரேட் பண்ணுமா? ஆமாம், அது வேறு இருக்கோ. பட் அது ஒன்றும் பெருசாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் அந்த மொமெண்டத்தை. இவங்க முதல் இப்படி போவோம். அந்த பக்கம் போனால் தான் ஸ்டாக்கர் இருந்துச்சு உயிரை வாங்குறியா. இந்த பக்கம் காலை முடிச்சுட்டு போவோம். என்னது இது டேப்பு? ஸ்டாக்கர் மட்டும் இல்லைன்னு வைங்க, சைலண்ட்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக அங்கே போயிருக்கலாம். ஓகே, இவன் ஐன்ஸ்டைன் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான். இந்த அங்கே ஸ்டாக்கர் இருக்கான். சத்தம்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது நினைக்கிறேன். இது அந்த லெஃப்ட்டில் ஓரமாக போய் பார்ப்போம். லெஃப்ட் ஓரமாக தான் போகிறேன். ஓகே, அந்த ஸ்டாக்கில் எந்திரிக்கலை. ஓகே, இங்கிட்டு இருக்க கிளிக்கரு. இந்த கிளிக்கர் ரொம்ப ஆடுறானே. இருறா ப்ளோட்டர்கிட்ட போயிட்டுருக்கான். ப்ளோட்டர் தானே அவன். ப்ளோட்டரை பார்த்தீங்களா? 2-3 அட்டாக்கை போட்டு பார்த்தோம். பட் ரசை கொண்டுட்டான் நம்மளை. அவ்வளோதான். ஓகே, 2 கிளிக்கர் முடிஞ்சு. இன்னும் 2 கிளிக்கர் காணிக்கேன். லெஃப்ட்டில் இருக்க 2 கிளிக்கர் முடிச்சிட்டான். ரைட்டில் இன்னும் 2 கிளிக்கர் இருக்கான். ஸ்டாக்கர் மட்டும் இல்லை, நீட்டாக முடிக்கலாம். ஸ்டாக்கர் தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான் நம்மளை. இவங்க அப்படியே போய் பார்ப்போம். மரத்தில் அப்படியே செவத்தோட செவராக படர்ந்துருக்கான் இவங்க. இது என்ன அது வித்தியாசம் ஏதோ இருக்கே? ஓ, கத்திரிக்கோளை தான் அப்படி வச்சு காமிச்சிருக்காங்களா? அதுவே கத்திரிக்கோளை பார்த்ததில்லை, இப்போ தான் பார்க்குறேன். ஷிவர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஸ்டாக்கர் தான் இப்போ ரொம்ப உயிராகணும். ஸ்டாக்கரு ஓகே, எந்திரிக்க மாட்டான் போல. ஏற்கனவே நான் வந்துட்டு போயிட்டேன். ஐயோ எந்திரிச்சிட்டான், போச்சு. தெரியுது ஊரை கூட்டிட்டான்னு. வா முதல் ஸ்டாக்கரை முடிப்போம். ஸ்டாக்கரையும் கிளிக்கரையும் ரொம்ப உயிராகிறானுங்க. அந்த இருக்கான். அவ்வளோதான். உள்ள போயிரு. ஐயோ அந்த பைத்தியக்காரன் அங்கிட்டு போயிட்டானா? ஆமாங்க, வரட்டும். அவ்வளோதான், ஆசம். ப்ளோட்டர் வரான். வாங்கிக்கோ. இப்போ நீ கண்டிப்பாக செத்துருவேன். அவன் யாரும் காப்பாற்ற முடியாது. இந்தா வச்சுக்கோ. பாம் நிறையா வேஸ்ட் ஆகுது. இந்தா வச்சுக்கோ. செத்துட்டானா? ப்ளோட்டருங்க தலைவன். எப்படா இருக்க? பார்த்து ரொம்ப ஆச்சு. இன்னும் சாக மாட்டேன்டான். பூச்சி வேறு சர்ப்ரைஸ் பண்ணிட்டான். ஷிவு டக்குனு போடு. ப்ளோட்டர் வந்துட போகிறான். போட்டான். இது தூக்கி வர போடுறானே. சாவுடா. எப்படி கடைசியில் ஒரு பிஸ்தலை வச்சு முடித்தான். அவ்வளோதான் நினைக்கிறேன். எப்பா சாக போகிறா. இவங்க முதல் மெடிசனை போட்டுருவோம்மா. அங்கே வேற எவ்வளோ இருக்கானா? அவன் மெடிசனை போட்டுக்கிறேன் முத. ஆமாப்பா பண்ணிட்டோம்ப்பா. பிக் டீமன் அது பாட்டுக்கு ஸ்டாக்கெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணி போகிறோம். மெடிக்கிட்ட போட்டாச்சு. ஓகே, அவ்வளோதான். வேறு என்ன? சைலன்ஸில் போட்டுருவோம். கேன் நிறையா கிடந்துச்சு கீழே. நம்ம போடணும். இந்தாக்கு கேனு. கல் வேணாம்ப்பா. வாங்க, இந்த இடத்தையே அப்படியே குறைஞ்சி வச்சுக்கானு. இது கூட இது இருக்கா? ஸ்டாக் வந்துட்டு போகிறான்னு நினைக்கிறேன். வந்தான். அவ்வளோதான். இந்த தெரிஞ்சாதான் வாடா சாவுடா.
முதல்ல இந்த மாதிரி இப்படி ஆகிக்கணுங்க. இத்தனை தடவை ஸ்டாக் இருந்துச்சு நாங்கள் மண்டையை காமிச்சிக்கிட்டு போயிருக்கேன். ஓகே இந்த பக்கம் மெடிசன் ஆசம். உனக்கு கடிச்சிருச்சா? இல்லை நீயே அப்படி ஏன்டா கேட்குற? உன் சவுண்டு கேட்கும்போது இருக்கலாம்ன்றையே அப்படின்னு. இல்லை அப்படிலாம் இல்லை, நான் க்ளீனாக தான் இருக்கேன், நல்லா தானே பண்ணேன் அப்படின்ட்டேன். நல்லா தான்டா பண்ணேன் அப்படின்ட்டுச்சாக்கா. என்ன வழியே தெரியல எனக்கு. இங்கே தானே ப்ரோட்டன்ட்டான் புடனைக்கு பின்னாடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வழி. ஒன்றுமே காணா. ஓ எங்கே வழி இந்த இருக்கு நினைக்கிறேன். இதான் இந்தாக்கு புல்லட். ஓகே வாங்க இதுக்குள்ளே பூந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் இதுக்குள்ளே தான் பூந்து போகணும். புல்லட் எடுத்து வச்சு பாய் எடுத்து வச்சுக்கோ வேறு இடத்துக்கு. ஓகே ரைட்டு. அப்புறம் நம்ம ஹோல்டு பண்ணுமா? திறக்க. என்ன சவுண்டு? மிஷின் சவுண்டு தான். அப்படியே அந்த கதவு சவுண்டு அப்படி இருக்கலாம். லெட்ஸ் கோ. சூப்பர், நமக்காகவே அடுத்து கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து குதிச்சிடலாமா? குதி. ஐயோ மொட்டை மண்டையில் லேண்டானா வலிக்கிட்டு கீழே போயிட்டான். ஓகே எங்கே வலி இருக்குது? இதானா? எப்பாடே இன்னமாடா வெளியே வரல நம்ம. ஓகே மருந்து ஆசம். இங்கே கிடைச்சே 8 நட்டு போல்ட்டு. ஓகே காயின்ங்க சோடா மிஷினில் போட்டது போலங்க. விஸ்கான்சின் குவார்ட்டர் கால். எதோடைய கால் அப்படின்றேன். எதோட காவாசி அப்படின்றேன். தலைவனுக்கு அவுட் பிரேக் முன்னாடி இல்லைல்ல, ஆபி அவுட் பிரேக் முன்னாடி கிடையாது. அப்போ அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் இவ்வளோ சின்ன பையன். ஓகே வேற என்ன? இந்த பக்கம் என்ன இருக்குது? இந்த பக்கம் இது இருக்கா? ஒன்றும் இல்லை, கடைசியாக கவுந்த சவர் தான் இருக்குது. ஓகே வாங்க இப்படியே போயிடலாம். இந்த தான் திறந்து போகணும்னு நினைக்கிறேன். வேறு எது இருக்கா? வேறு எதுவும் இல்லை. ஓகே அப்பா அக்கா மூச்சு விடுது. அப்பா இப்போ என்னமோ நானே ஏதோ ஒரு பெரிய பொந்துலேருந்து வெளியே இந்த மாதிரி ஃபீல் ஆகுதுப்பா. பைத்தியா மாஸ்க்கை தூக்கி போட்டுறா தேங்க்யூன்ட்டு வச்சுக்க. இப்படியே ஏறலாங்கம்மா. இன்னும்மா அவ்வளோ ஹைட்டில் இருக்கும். இன்னும் அப்போ முழுசாக இறங்கலையா? வெளியே மட்டும் தான் வந்திருக்கோம். இங்கே அக்கா டர்ராகுது. இப்போ இப்படி தான் இறங்கணும் போல். சரிக்கிட்டு போயிடுச்சு அக்கா. சரி ரைட்டு. இந்த பக்கம் எதுவும் இல்லை. ஓகே ஓகே வாங்க இங்கே தான் போகணும். ஓகே பாட்டிலு ஒன்றும் இல்லை. இதான் நான் சொன்ன எலிவேட்டர் அங்கே இருக்கு பாருங்க. ஆமாம் இந்த இருக்குல்ல. ஓ கரெக்டாக கிராஸ் பண்ணி தான் நேரம் இங்கே வந்திருக்கலாம். அப்போ நடுவில் இந்த கிட்டத்தட்ட ஒரு எபிசோட் போனால் நம்ம தேவையில்லாமல் பார்த்த வேலை. இதை பற்றி யார்ட்டையும் நம்ம சொல்ல வேணாம். யாரா தேவையில்லாமல் கவலைப்படுவா? நீ ரொம்ப நல்லா தம்பிடா அப்படின்னா. நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்லு. உனக்கு உன் மண்டையை ஷேவ் பண்ணதுக்கு எது ரெக்ரெட் பண்ணுறியா? நம்ம உண்மையாக சொன்னால் நாங்கள் ரெக்ரெட்டே வச்சுருக்கக்கூடாது. நான் அட்லீஸ்ட் சும்மா ஓடி போயிருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். யாரா தேவையில்லாமல் இதை சிக்கியிருக்க மாட்டான். நான் மட்டும் அமைதியாக ஓடி போயிருந்தேன்னா அவள் வீட்டில் இருந்திருப்பா, எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. உங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க, நம்ம எதுவும் உடம்பு சரியில்லைன்ற மாதிரி கேட்குறான். அவள் என்னோட அம்மா, அவங்க என்னோட அம்மா, அது எங்களோட வேலை அப்படின்றான். ஆமாம் அந்த மண்டையை மொட்டை போடாமல் ஒழுக்கமாக இருந்தானா அவள் பாட்டுக்கு அவள் வாரியராகவே அங்கே இருந்திருப்பா. அவள் வாரியராக இருந்தான்ற மாதிரி தான் சொல்லுவான். இவன் மொட்டையை பார்த்தா இவனை காப்பாதுன்னு சொல்லி அவனும் வெளியே வந்து இப்போ அவனும் இது பண்ணிகிட்டு இருக்கா. அவன் அப்புறம் பைத்திய கலைஞரா காயலே. ரைட்டு மேஷி ஹைடியூ இது வேறையா? எங்கே பார்த்தாலும் மேஷி கைடியூன்னு போட்டு வச்சுருக்கானுங்க. அவள் தாண்டா அந்த வேலை பார்த்து விட்டு போனதேன்ற மாதிரி. கரெக்டாக தான் போகிறோம்மா இல்லை அது லூட் அடிக்கதாக வச்சுருக்காடம்மா? ஓகே இங்கிட்டும் ஒன்றையும் காணா. எங்கிட்டா போகணும்?
கீழே போகணுன்டா வந்தா இறங்குது உள்ள. ஓகே, இப்போ ஏறணும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களோட கேமிங் ஃப்ரெண்ட்ஸு, கேம் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ ஏதாவது பிடிக்காத விஷயம் உங்களுக்கு இருந்துச்சு, ஏதாவது சரியில்லைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து மாற்றிக்க பார்க்குறேன். இதே மாதிரி ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ், ஸ்டோரி கேம்ஸ், இந்த மாதிரி கேம்ஸாக பார்க்கணும்னு நினச்சா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்பாட்டான்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா, பை பாய், சி யூ.